பைரவி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நீயே சொல்கிற அந்த கிராமத்தில் ஏதோ தப்பாக இருக்குன்னு. எல்லாம் தெரிஞ்சு அங்கே போய் தான் ஆவேன்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தன் மீது இருக்கும் அக்கறையில் தன்னை திட்டிக் கொண்டிருக்கும் ரூம்மேட் சீதாவின் பேச்சுக்களை காதில் வாங்காமல் பெட்டியில் தனக்கு தேவையான திங்ஸை பேக் செய்து கொண்டிருந்தாள் பைரவி. சைக்காலஜியில் PhD வாங்குவதற்கான ரிசர்ச் மாணவி. அடியே, நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு காது கேட்குதா இல்லையா? நான் சொல்கிறத கேளு பைரவி, இதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னமோ இது ரிஸ்க்குன்னு தோணுது. சீதாவின் வார்த்தைகள் பைரவியின் உறுதியை சற்றும் அசைத்து பார்க்கவில்லை. அதை பார்த்த சீதா கடுப்பானாள். இப்படிலாம் சொன்னால் நீ கேட்க மாட்டே. இரு, இப்போவே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். சீதா தனது ஃபோனை எடுக்கவும் வேகமாக எழுந்து வந்து சீதாவிடமிருந்து ஃபோனை பிடுங்கினாள் பைரவி. சீதா, வேண்டாம் ப்ளீஸ். அம்மா கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க. தேவையில்லாமல் அவங்கள டென்ஷன் பண்ணாத. இப்போ எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ணுற? யார் ஓவர் ரியாக்ட் பண்ணுறா? நீ ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல பைரவி. உனக்கு தீசிஸ் ரெடி பண்ணுறதுக்கு வேறு ப்ராஜெக்டே கிடைக்கலையா? ஏன் அந்த தாராபுரத்துக்கு தான் போயாவன் இப்படி துடிக்கிற? சீதா கோபமாக கத்த பைரவியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு நொடி அந்த இடமே மயான அமைதியாக மாறியது. எனக்கும் அதுதான் சீதா புரியலை. முதல் தடவை நான் அந்த தாராபுரத்தை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து என்னமோ தெரியல, என் மனசில் அந்த ஊரும் அங்கே நடந்த சம்பவமும் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்கே ஏதோ ஒன்று நடக்குது சீதா. அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். அதைத்தான் நானும் கேட்குறேன். நீ எதுக்காக அங்கே நடக்கிறத கண்டுபிடிக்கணும்? மற்றவங்க மாதிரி ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணி PhD வாங்குற வழியை பார்க்காம ஏன் நீயே போய் சிக்கலில் மாட்டிக்கணும்னு நினைக்கிற? பைரவி பேசி கொண்டிருக்கும் போதே சீதா முந்திக்கொண்டு கேட்டாள். இல்லை சீதா, உனக்கு புரியலை. லாஸ்ட் 6 months மட்டும் தாராபுரம் கிராமத்தில் 17 சூசைட் நடந்திருக்கு. சென்னை மாதிரி ஒரு சிட்டியாக இருந்தால் கூட இந்த ஸ்டாட்டிக்ஸ் பெருசாக தோணாது. பட் அது ஒரு சின்ன கிராமம். அதில் 17 சூசைடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, இறந்து போன எல்லாரோட டெத் டைமும் எக்ஸாக்டாக 3:12 AM தான். போலீஸுக்கும் சரி அந்த கிராம மக்களுக்கும் சரி இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பட் எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது. பைரவி சொன்னதை கேட்ட சீதாவிற்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. மெல்ல பைரவிக்கு அருகில் வந்த சீதா அவள் தோளில் கை வைத்தாள். நீ என்ன சொல்ல வர்ற பைரவி? இது ஏதாவது பேய் பிசாசு மாதிரி அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும்னு சொல்ல வரியா? சீதா பயத்தை வெளிக்காட்டாமல் கேட்க அதை கேட்ட பைரவியோ சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன பேசுகிற சீதா? நம்ம 2026 இருக்கோம். இன்னும் பேய் பிசாசுங்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்புறியா நீ? நான் அப்படி சொல்ல வரல. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு யாரோ தான் இருக்காங்க. பட் ஏன் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க யாருமே இதை பற்றி வாயை திறக்காமல் இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. நான் போய் அந்த கிராமத்தில் தங்கி அங்கே இருக்கிறவங்க சைக்காலஜியை அனலைஸ் பண்ண போகிறேன். முடிஞ்சால் அந்த கொலைகாரன் யாருங்கிறதையும் நான் கண்டுபிடிப்பேன். நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. அம்மா கேட்டால் நான் ப்ராஜெக்ட் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. ப்ளீஸ், என்னை மாட்டி விட்டுடாத. ஒரு வழியாக பேசி தனது தோழி சீதாவை சம்மதிக்க வைத்துவிட்டு தாராபுரத்தை நோக்கி கிளம்பினாள் பைரவி. அவள் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே, ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். பட் அவன் என் பேச்சை கேட்குறதா இல்லை. அந்த ஊருக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமாக கிளம்பி போயிட்டான். இதுக்கு மேலே என்னால் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது. சீதா யாருக்கோ ஃபோனில் தகவல் சொல்ல அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அதே நேரம் பைரவியின் பஸ் தாராபுரத்தை நோக்கி கிளம்பியது. ஒரு தாராபுரம் கொடுங்க. பைரவி டிக்கெட்டை கேட்க பணத்தை கையில் வாங்கிய கண்டக்டர் பைரவியை உற்று பார்த்தபடி டிக்கெட்டை கிழித்து அவள் கையில் கொடுத்தார். இந்த டைமுக்கு தாராபுரம் வரைக்கும் பஸ் போகாது. பக்கத்து ஊரில் இறங்கிக்கோங்க. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான், நடந்தே போயிடலாம். கண்டக்டர் பார்வை பைரவியை ஏதோ செய்தாலும் டிக்கெட்டை வாங்கி கொண்டு அமைதியானாள் அவள். நடு இரவில் பெரிதாக ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் பஸ் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸில் மொத்தமே 4-5 பேர் மட்டும் இருக்க கண்டக்டர் டிரைவரிடம் சென்று ஏதோ சொல்ல இப்போது டிரைவரும் பைரவியை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அவர்களின் பார்வை பைரவிக்கு நடுமுதுகில் சிலிர்ப்பை உண்டாக்கியது. கையில் இருக்கும் பெப்பர் ஸ்ப்ரேவை ஒரு முறை தொட்டு பார்த்து கொண்டாள் அவள். சில மணி நேர பயணத்திற்கு பின்
பஸ்ஸில் இருந்து இறங்கி தாராபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பைரவி. கிட்டத்தட்ட மணி நள்ளிரவு 2:55. தாராபுரத்தில் ஒரு பெரும் அலறல் சத்தம் கேட்டது. வேண்டாம், என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுரு, நான் எந்த தப்பு பண்ணல, சொன்னா கேளு, என்னை விட்டுரு ப்ளீஸ். ஒருவன் அலறி அடித்தபடி ஓட அவனை ஒரு கருப்பு உருவம் விடாமல் துரத்தி கொண்டிருந்தது. உயிர் தப்பிக்க ஓடியவன் வந்து சேர்ந்த இடம் ஊர்க்கிணறு. கிணற்றில் மோதியவன் மூச்சு வாங்க திரும்பி பார்க்க அங்கு சிரித்தபடி நின்று கொண்டிருந்தது அந்த உருவம். ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாத, நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை நம்பு, என்னை எதுவும் செஞ்சிடாத, என்னை விட்டுரு, வேண்டாம். அவன் மரண பயத்தில் கெஞ்சிக் கொண்டிருக்க மெல்ல அவனை நெருங்கி வந்த உருவம் ஒரு பெண் என அவன் சுதாரிக்கும் முன்பே தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை அந்த கிணற்றுக்குள் தள்ளிவிட்டாள் அவள். அலறி துடித்தபடி பொத்தென்று தண்ணீருக்குள் விழுந்தான் அவன். நீச்சல் அடிக்க தெரியாமல் தப்பிக்க நினைத்து கையை காலை உதறியவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சடைத்து இறந்து போனான். அவன் செத்து மடிவதை இரக்கமின்றி சிரித்தபடி கிணற்றுக்கு வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் பைரவி. மணி சரியாக 3:12 என பைரவியின் ஸ்மார்ட் வாட்சில் அலாரம் அடிக்க ஆரம்பித்தது. இதோடு சேர்த்து மொத்தம் 18. தூரத்தில் நாய் ஒன்று ஊளையிட்டு கொண்டிருக்க கண்களில் கொலைவெறியோடு அந்த ஊருக்குள் நுழைந்தாள்.